பாதையின் 5ஆம் நிலை. லூக்கா 23வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சீமோன் ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான். அவன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து வரும்படி அந்த இடத்துல கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த சிமியோனை தெரிந்து கொண்டார். அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படியாய் தெரிந்து கொண்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியே ஆயிற்று. இந்த சீமோனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகும்படியாய் கிறிஸ்து இயேசுவினாலே வரும்படியாய் இந்த சிலுவையை சுமந்து வரும்படியாய் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த நாளிலும் இந்த 5ஆம் நிலைமையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையின் 5ஆம் நிலையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய சிலுவை என்று சொன்னால் மாதிரியாக அவர் வைத்து போன சகலவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கிவிட்டு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.